friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே vlog தான் பார்க்க போறோம். சண்டே அன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க சூப்பரா அப்படியே தோப்புக்குள்ள தான் அம்மா வீடு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். வீட்டை சுத்தி அவ்வளோ அழகா நல்லா கிரீனிஷா இருந்தது. சரி எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்த உடனே சமைக்க கூட ஆரம்பிக்கல. ஃபுல்லா வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதை பார்க்குறப்பயே அவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது. மனசே லேசான மாதிரி இருந்தது. அதனால அப்படியே ஜாலியாக அப்படியே வாக் போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து கன்னி வாய்க்காலில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி உங்களோடையும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து வாய்க்கால் தண்ணியெலாம் அந்தளவுக்கு அவசியம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லார் தோப்புலேயுமே கிணறு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எப்பவுமே இங்கே வந்து விவசாயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து தென்னந்தோப்பு. ஃபுல்லாக இங்கே வந்து அதிகமாக தென்னந்தோப்பு, அப்புறம் கரும்பு தோட்டம் நிறையா இருந்துச்சு. கிணத்துல தண்ணி இருக்கங்காட்டி ஃபுல்லாக எப்பவுமே விவசாயம்தான். எங்கள் வீட்டை சுற்றியெல்லாம் அதிகமாக இருக்காது. அங்கங்கே தான் வந்து கிணறு இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு தோப்புலேயுமே வந்து கிணறு வச்சுருப்பாங்க. தண்ணி பாருங்கள் அப்படியே குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி சமைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து மீனும் மட்டனும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். அதனால் நான் 2 டம்ளர் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்கக்கூடாது. வறுத்தோம்னா இதோட டேஸ்ட் மாறிடும். லைட்டாக ஹீட்டானால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அரிசி, அதையும் நல்லா வறுத்துக்கலான்னு சொல்லி அதையும் வறுத்துட்ருக்கேன். கரம் மசாலா வந்து தீந்துருச்சு. அதனால் இப்போ அப்பப்போ வறுத்து தான் செய்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வரமிளகாய் நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வாடினதாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் நல்லா வறுபடும் அப்படிங்கிறதுக்காக. 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பட்டை கிராம்பெல்லாம் வந்து 2 சேர்ந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கிராம்பு, பட்டை, கசகசா, இது சோம்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் பூண்டு வந்து உரிக்க டைம் இல்லை. அதனால வந்து நான் காம்பை மட்டும் கிள்ளி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பிதுக்குனோம்னா அப்படியே பூண்டு தனியாக தொல்லி தனியாக வந்துடும். அப்புறம் ஒரு 500 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் தக்காளியை வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்த மறந்துட்டேன். இப்போ தான் சேர்த்துருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக என்னென்னா ரெடிமேட் மசாலா வாங்கி தான், இன்ஸ்டன்ட் மசாலா வாங்கி தான் செய்வோம். ஒரு டைம் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கையால் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து இது கூடயே சேர்த்துறேன். நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு வதக்கி வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் இதுலேருந்து அழுத்தினேன்னா அப்படியே ஃபுல்லாக அழகாக வந்துடும் வச்சுக்கலேன். வாழைப்பழத்துலேருந்து எப்படி பழம் வருது அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வந்துடும். எனக்கு டைம் இல்லைன்னா நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணிக்குவேன். நான் எப்பவுமே நாட்டு பூண்டு வாங்காட்டி அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றையும் என்னால் கையில் உளிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால் எப்பவுமே இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியாது. என்னோடய மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஒவ்வொன்றா எவ்வளோ நேரம் உளிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கோ உனக்கு ஈஸியாக இருக்கும்னாங்க. நான் ஒரு டைம் பண்ணினேன். இப்போ அதுலேருந்து எப்பவுமே நான் நான்வெஜ் செய்கிறேன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு இந்த பொருளை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய் இதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தக்காளி, வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கணும். அது கூட சேர்த்தோம்னா இது நல்லா மையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இது ஏதாவது ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்ப அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இது ஃபுல்லாகவே இதுக்கு போட தேவையில்லை. வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பவுடர் இருந்ததுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன். வழக்கமாக வந்து நிறைய அரைக்கிறப்போ மிஷினில் கொடுத்து அரைப்போம். இந்த டைம் வந்து நான் வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக இருந்தது. இதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்புறது தான். இப்போ தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து. நான் வந்து இந்த பவுடரெல்லாம் வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வீட்டில் வந்து ஆட்டாங்கல் தான் இருந்துச்சு. அந்த குச்சி எங்கேயோ காணாமல் போயிடுச்சுனாங்க. அதனால இந்த பொருள்லாம் வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு சாந்தெல்லாம் ஆட்டி எடுத்துக்கிட்டேன். ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு இருந்தேன். பாப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டு பாப்பா, அண்ணாவோட பொண்ணு தான். சரி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அம்மா வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளான வீடு தான்.
அங்கே பாரு மாமாவை பாரு, மகத்தையும் பாரு. மாமா எங்கே இருக்காங்க? மாமா எங்கே இருக்காங்க? கபடி விளையாடுறியா? இப்போ வந்து நான் கிணத்து மேட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த கிணறு ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணியே எப்போவும் வத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி தான் வந்து அம்மாலாம் குடிப்பாங்க. இங்கே போனால் நாங்களும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் குடிக்கிறதுக்காகவே. அவ்வளவு சுத்தமாக இருக்கும் தண்ணியும். இப்போ போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளாக இந்த கிணத்துல இறங்கணும்னு ஆசையாக இருந்தது. சரி இன்றைக்கி போய் இறங்கி பார்க்கலாம், கீழாப்பில் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் கிணத்து பக்கத்தில் போயிட்டேன். மேலேருந்து பார்க்க வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கிணத்தை சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக உள்ள எல்லாம் க்ரீனாக ஈரமாக இருக்குது. அங்கேருந்தெல்லாம் தண்ணி வந்து நிறைய ஊறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபில்டரில் எப்படி தண்ணி வந்து மேலே ஊற்றினோம்னா கீழே ஊறி வரும், அந்த மாதிரி இது மண்ணுலேருந்தே ஊறி வருது தண்ணியெல்லாம். தண்ணி வந்து அந்த சலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மேலாப்பிலேயே இருக்குது. நல்லா தண்ணி ஊறி வருது. அதை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே நீர் ஊற்றுற மாதிரி அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. எனி டைமும் வந்து அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் போல். இப்போ இந்த மாதிரி ட்ரையான டைம்லேயும் வந்து அங்கேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்தது. கிணத்துக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா கிணறு வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. சரி நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டேன். அப்படியே ஸ்டெப்பாக கட்டியிருந்தாங்க, அதில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து பார்க்குறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. அந்த கிணத்தை பார்க்குறப்போ, அந்த வடிஞ்சு வர நீரை பார்க்குறப்போ இன்னமும் மனசு அப்படி லேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் பக்கத்தில் கிணறு இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சேஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேலே வந்து சுற்றியும் வந்து தென்னை மரம் இருக்குது. மேலேருந்து தேங்காய் விழுந்திருக்கு. அந்த தேங்காய் எடுக்கவே இல்லை போல். அப்படியே அங்கேயே வந்து முளப்பு வந்து தென்னங்கன்று வந்திருக்கு இந்த இடத்துல. அதை பார்க்குறப்போ நல்லா இருந்தது. அப்படியே மேலே அப்படியே முளப்பு வர்றது ஃபுல்லாக அது தெரிஞ்சுது, அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. பாருங்கள், தேங்காய் நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியும். அதை கூட யாரும் எடுத்து போடல, அது அப்படியே விட்டுட்டாங்களாட்டிருக்கு. கிணத்துக்குள்ளேயும் இன்னும் நிறைய தேங்காய் இருந்துச்சு. மேலே விழுந்திருந்தா கூட எடுத்திருப்பாங்க. உள்ளே இருக்கங்காட்டி யாராலையும் எடுக்க முடியல அவ்வளோ சீக்கிரம். இது தண்ணி குடிக்கிற கிணறு அப்படிங்கிறங்காட்டி யாரும் உள்ளே இறங்குறதில்ல. பாதி அளவுக்கு தான் ஸ்டெப் இருக்குது, மீதியெல்லாம் ஸ்டெப் எதுவும் இல்லை இறங்குற மாதிரி. கொஞ்ச நேரத்துலேயே வயிறு வந்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு, பசி எடுத்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அதனால் வந்து கறியெல்லாம் அரிஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்.
எங்கள் ஊரில் வந்து கறியெல்லாம் ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. மித்த கடையிலலாம் எலும்பாக இருந்துச்சுன்னா 2ஆ 3ஆ வெட்டி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம அருவாமனையில் வந்து அரிஞ்சு அதுக்கப்புறம் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒவ்வொன்றா உட்காந்து அரிஞ்சிட்டு இருந்தேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்க, நல்லா சீக்கிரம் வெந்து வரும்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கழுவி வந்து எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அரிஞ்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு பீஸாக. கொழுப்பு வந்து எங்கள் ஊர்லலாம் ஃப்ரீயாகவே போடுவாங்க. அதே டவுனில் போய் வாங்கினோம்னா அதிகம் வெயிட்டோடு சேர்த்து போடுவாங்க. இங்கே வந்து நம்ம கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு வந்து கொழுப்பு, அப்புறம் ஈரல் ஒரு பீஸ், இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கறி எடுக்கிறத விட எக்ஸ்ட்ரா போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இடையில போட மாட்டாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கறி அறிய ஆரம்பித்தேன். நம்ம கிராமத்தில் இருக்கங்காட்டி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே பரவாயில்ல, நம்ம டவுனை கம்பேர் பண்ணுறப்போ கிராமத்தில் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. கறியை வந்து கழுவி எடுத்தாச்சு, இதுக்கு மேலே தாளிக்க ஆரம்பிக்கணும். சரி குக்கர்லேயே வச்சிடலாம், பாத்திரத்தில் வச்சா ரொம்ப லேட் ஆகும், சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து அதை கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்காட்டி இது தீராது அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். இது நல்லா வதக்கிக்கணும். அதாவது போட்டோனையும் அந்த குக்கரில் அப்படியே ஒட்டிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கிளறிட்டே இருக்கணும், ஜவ் மாதிரி ஒட்டிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் தான் ஒட்டுறதே நிற்கும். அது வரைக்கும் நல்லா ஒட்டிகிட்டே தான் இருக்கும். எப்போ கறி போட்டாலும் இப்படி தாங்க போய் குக்கரில் ஒட்டிக்குது, அது ஏன்னே எனக்கும் தெரியல. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஏன்னோ எனக்கு புரியல. அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைக்கிறப்போ அதில் எதுவும் மஞ்சள் எதுவும் சேர்க்கலை, அதனால் நான் வந்து இப்போ கறியில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தோம்னா நல்லா சுருள நல்லா வதங்கும் கறி. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் மீனுக்கு தனியாக மட்டனுக்கு தனியாலாம் அரைக்கலை, ஒரே மசாலா தான். அந்த மசாலா தான் இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கரண்டி வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா கறி பூ மாதிரி சூப்பராக வெந்துடும். இப்போ மட்டன் குழம்புக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சா போதும். கொதி வர வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா வந்து அடுப்புலேருந்து பொங்கி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம்னா தான் அந்த விசிலில் வந்து குழம்பு வெளியில் வராமல் இருக்கும். கொதிக்காததுக்கு முன்னாடியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அது பச்சை வாசனை அடிக்கும், விசில் வரப்போ வெளியே வரும். சரி கொதிக்கட்டும்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலாம், மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அப்பப்போ மாற்றி நானும் அம்மாவும் கிளறிட்டு இருந்தோம். அது கொதிக்கிற டைம்லேயே வந்து நம்ம வெளியில் மீனுக்கு தாளித்து விடலான்னு சொல்லி கடுகு கருவேப்பிலை வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாந்து அது கூட சேர்த்துட்டேன். மீதி இருக்கிற சாந்து அது கூட சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய அடுப்பில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி அடுப்பில் வச்சா கொஞ்சம் லேட் ஆகும், அதுலேயும் குழம்பு வெந்துட்டு இருந்தது, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அடுப்பில் அது ஒரு அடுப்பில் வச்சாச்சு. இது கொதிச்சு ரெடியாகிறதுக்குள்ளே மட்டன் வந்து 4 விசில் வந்துருச்சு. அதையும் இறக்கி வச்சுட்டு சரின்னு இங்கே வந்து உட்காந்துட்டேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி தேவையான அளவுக்கு சேர்த்து உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு மீன் வந்து 1.5 கிலோ அளவுக்கு இந்த குழம்புல நான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து கறியை நான் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தான் தாளிச்சிட்ருக்கேன். கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் தான் பொரிக்கணும். மீன் பொரிக்கலான்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ அதை பொரித்து எடுத்துட்டோம்னா சாப்பிட ஃபுல்லாக எல்லாம் தயாராகிடுச்சு. எங்கள் பாப்பா வந்திருந்தா, இவன் வந்து என்னோடய தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன், இவள் பேர் கோகிலா. அவளும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறக்கா, நீங்கள் போடுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவளும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. என்னாலேயே ஒரே கையில் போட்டுட்டு எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அவளும் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே செஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து மீன் வந்து பொரிக்க 1.5 கிலோ, குழம்புக்காக 1.5 கிலோ, மொத்தம் 3 கிலோ அளவுக்கு நாங்கள் எடுத்திருந்தோம். அப்படியே பேசிகிட்டே பொரிச்சதில் டைம் போனதே தெரியல. ஒரு 10 மணி ஆயிடுச்சு இதெல்லாம் செஞ்சு முடிக்க. பொரிச்சது வந்து எப்படிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தா. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த வாரம் சண்டே வந்து இப்படி தான் போச்சு. இன்றைக்கே இந்த வீடியோவை எடுத்து இன்றைக்கே நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி பேசி போட்டிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.
Thank you for watching my video friends. என்னோட வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், உடனுக்குடனேவே வரும். அதனால் நீங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. என்னோட வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video friends.